Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல ஏஜோ ஹால் தாங்க பார்க்க போறோம். அண்ட் ஏஜோல வந்து பாத்தீங்கன்னா பிக் வேர்ல்ட் சேல் வந்து போயிட்டு இருக்குங்க. இந்த சேல்ல வந்து 50 to 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் தராங்க. அண்ட் அவாசா குர்தீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 70%, 75% டிஸ்கவுண்ட்ல இருக்குங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோல காமிக்க போற எல்லா குர்தீஸ்மே வந்து நல்ல டிஸ்கவுண்ட்ல இருக்கு. அண்ட் இன்னைக்கு வீடியோல காமிக்கிற குர்தீஸ் மட்டும் இல்லங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய ஏஜோ ஹால் வந்து போட்டுருக்கோம் இல்லைங்களா? சோ அந்த குர்தீஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நல்ல டிஸ்கவுண்ட்ல இருக்கு. சோ இந்த சேலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. யூசுவலா சேல் இல்லாத டைம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் இல்லைன்னா கன்வீனியன்ஸ் சார்ஜ் இல்லைன்னா பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் அப்படின்ட்டு நீங்கள் மினிமம் ஒரு 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பிக் வேர்ல்ட் சேலில் வந்து இது எதுவுமே கிடையாதுங்க. ஃபுல்லாக ஃப்ரீ தான். நீங்கள் உங்களோட குர்த்திக்கு மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணால் போதும். ஸோ இந்த பிக் வேர்ல்ட் சேலில் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அவாசா குர்த்திஸ்லாம் வந்து சூப்பர் டிஸ்கவுண்ட்ல இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கிற இந்த பிங்க் கலர் குர்த்தி தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவாசா பிராண்ட் தான். நான் போட்டிருக்கிற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ்ங்க. அண்ட் இதோட நெக் வந்து பார்த்தீங்கன்னா வி நெக். இந்த நெக்ல வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க்லேயே வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எம்ப்ராய்டிங்கோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. நல்ல ஃபினிஷிங்கோட இருக்கு. நம்ம தாராளமா வந்து மெஷின் வாஷ் பண்ணலாம். அண்ட் குர்த்தி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியான எம்ப்ராய்டிங் டிசைனும் வருதுங்க. மிரர் ஒர்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து இந்த குட்டி எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மட்டும் தாங்க வருது. பேக் சைடு வந்து அப்படியே பிளைனா தாங்க இருக்கு. அண்ட் வேஸ்ட் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ப்ளீட்டட் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ கரெக்டா தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் சைட்ல வந்து வேர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த ப்ளீட்டட் ஸ்டிச்சிங் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் குர்த்தி வருங்க. ஃபுல்லா அப்படியே ஒரு ரவுண்டா வருது. அண்ட் இந்த குர்த்தில வந்து பாக்கெட் கிடையாதுங்க. குர்த்தி வந்து நல்ல ஃபிளாட்டா இருக்கு. கலர் வந்து ரொம்ப 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 அழகா இருக்குங்க. நல்ல ஒரு அழகான ஆனியன் பிங்க் கலர். எல்லாரோட ஸ்கின் டோனுக்குமே வந்து சூப்பரா சூட் ஆகும். அண்ட் இந்த குர்த்தியோட மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியலுங்க. குவாலிட்டி செம்ம சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த குர்த்தியும் வந்து சூப்பர் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல இருக்குங்க. அண்ட் சைட்ல வந்து இந்த குர்த்திக்கு பாக்கெட் கிடையாதுங்க. அண்ட் இந்த குர்த்தி வந்து கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரண்டா இல்ல. அண்ட் உள்ள வந்து லைனிங்கும் இல்லைங்க. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்ட் வந்து ஃபுல்லா பிளைனா தாங்க இருக்கு. பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சேம் மிரர் ஒர்க்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. குர்த்தியோட குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க இந்த குர்த்தி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்டும் வந்து அவாசா பிராண்ட் தான். நான் பிக் பண்ணிக்கிற சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸ். அண்ட் இதோட நெக் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் மேட்ரின் காலர் நெக்ங்க. நெக் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் டீப்பா இருக்குங்க. அதாவது நார்மலா இந்த நெக் இருக்கு பாத்தீங்களா, இதை விட ஆல்மோஸ்ட் ஒரு 2 inch வந்து ஃப்ரண்ட்ல வந்து டீப்பா இருக்கு. அண்ட் நெக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் டிசைன் தாங்க கொடுத்துருக்காங்க. சேம் கிரீன் கலர் த்ரெட்லயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கோல்டு கலர்ல வந்து சிப்பி டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எம்ப்ராய்டிங் வந்து பாத்தீங்கன்னா குர்த்தி ஃபுல்லாவே வருதுங்க. கீழே வரைக்கும் வருது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ரெட் வருது பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா என்னோட இந்த பிரேஸ்லெட்ல வந்து அப்படியே லைட்டா வந்து மாட்டுது. ஸோ என் பிரேஸ்லெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி குச்சி குச்சியா நீட்டின மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க பேங்கிளோ இல்ல வாட்சோ வந்து வேர் பண்றீங்க அப்படின்னா இந்த குர்த்தி வந்து போட்டுக்கும் போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து த்ரெட் டிசைன் போது பார்த்தீங்களா, இந்த த்ரெட் டிசைன் வந்து கொஞ்சம் அப்படியே மாட்டுது. அண்ட் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஜரி டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டு கலர் ஜரி டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்ட்லேயும் வந்து எம்ப்ராய்டிங் பார்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. குர்த்தியோட குவாலிட்டி அண்ட் இந்த எம்ப்ராய்டிங்கோட குவாலிட்டி ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க. பட் என்னோட பிரேஸ்லெட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். எல்லா பக்கம் நிறைய கம்பி சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால வந்து அந்த மாதிரி வந்து மாட்டி வருது. நீங்கள் நார்மலாக வந்து ஒரு பேங்கிள் போடுறீங்க இல்லை வாட்ச் கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலலாம் வந்து மாட்டாதுங்க. குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. குர்த்தியும் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. கலரும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபிட் குர்த்தி தாங்க. சைடில் வந்து ஸ்லிட் இருக்கு. உள்ள வந்து லைனிங் எதுவும் தரலங்க. குர்த்தியோட குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரண்டா இல்ல. அண்ட் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த குர்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல்டு கலர் லெகின் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். குர்த்தியும் வந்து நல்ல ஷைனிங்கா இருக்குங்க. மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா விஸ்கஸ் மெட்டீரியல். ஒரு சின்ன பார்ட்டி கூட வேர் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த குர்த்தி ரொம்ப அழகா இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த குர்த்தி நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த டீல் கலர் குர்த்தி தாங்க. இது வந்து அவாசா பிராண்ட் தான். நான் பிக் பண்ணிக்கிற சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸ். அண்ட் இதோட நெக் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக்ங்க. நெக்கு கீழே யோக் பார்ட்ல வந்து சிப்பி டிசைன்ஸ் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணி மெஷின் எம்ப்ராய்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த யோக் பார்ட்ல மட்டும்தாங்க இருக்கு. மற்றபடி குர்த்தி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா லைட் கோல்டு கலர்ல வந்து இந்த ஃபால் பிரிண்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க.
பேக் சைடும் சேம் பிரிண்டட் டிசைன் தாங்க வருது. இந்த குர்த்தியோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. குர்த்தியோட மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்குங்க. அண்ட் குர்த்தியும் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற குர்த்தி தாங்க. சைடில் வந்து ஸ்லிட்டு கிடையாதுங்க, உள்ளே வந்து லைனிங்கும் கிடையாது. அண்ட் குர்த்தி வந்து கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லைங்க, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த சம்மர் வெதருக்கு கூட நம்ம ஃபுல் டே வேர் பண்ணிக்கலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த குர்த்திக்கு வந்து நம்ம கோல்டு கலர் லெகின் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் குர்த்தி தாங்க. இது எல்லோனா வந்து மஸ்டர்ட் எல்லோலேயே வந்து ஒரு மைல்டான எல்லோ கலர் வந்து யூனிக்காக சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குங்க. இதோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவாசா பிராண்டுங்க. நான் பிக் பண்ணிக்கிற சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ். அண்ட் இதோட நெக் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக் தாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு நாட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, வித் டெசலோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் யோக் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் எம்ப்ராய்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கங்கே வந்து சிப்பி டிசைன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் யோக் பார்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் த்ரெட்டில் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எம்ப்ராய்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த குர்த்திக்கு வந்து ஒரு அட்ராக்டிவே வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் தான். அண்ட் பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது நேரில் பார்க்கறதுக்கு இந்த குர்த்தி ரொம்ப அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் அண்ட் பாலிஸ்டர் பிளெண்ட் மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காகவே இருக்குது, கொஞ்சம் இல்லைங்க, நல்ல ஷைனிங்காகவே இருக்குது. அதாவது நேரில் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு லுக் கொடுக்குது இந்த குர்த்தி. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்டில் வந்து இந்த ஒயிட் கலர் லேஸ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் குர்த்தியோட பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பிளைனாக தாங்க இருக்குது. இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலைன் குர்த்திங்க. உள்ளே வந்து லைனிங் எதுவும் தரலங்க, சைடில் வந்து ஸ்லிட்டும் கிடையாது. அண்ட் இந்த குர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் பாக்கெட்டும் கிடையாதுங்க. போட்டுக்கிறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இந்த குர்த்திக்கு வந்து நம்ம ஆஃப் ஒயிட் லெகின் வந்து மேட்ச் பண்ணி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அண்டு காலேஜ் வேர், ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான குர்த்திங்க, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது, சூப்பர் குவாலிட்டியாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த குர்த்தி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து இங்கே சைடில் வேர் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, அதில் வந்து ரொம்ப டல்லாக தெரியுது. ஆக்சுவலாக நான் லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஆனால் ரொம்ப லைட்டாக தான் தெரியுது, ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. பட் நேரில் வந்து இந்த குர்த்தி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த குர்த்தி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா குல்மஹர் ஜெய்ப்பூர். அண்ட் நான் பிக் பண்ணிக்கிற சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ். அண்ட் இந்த குர்த்தியில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குங்க. ஆக்சுவலாக குவாலிட்டி வைஸ் இந்த குர்த்தி வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டேகே எதுவுமே வரலங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே பிளைனாக வெறும் குர்த்தி மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து இப்போ நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸ் பிராண்ட் குர்த்திஸ் மட்டும்தான் போடுவேன். இந்த மாதிரி மற்ற பிராண்ட் குர்த்திஸ்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரைஸ் டேக் மிஸ் ஆகிடும், கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து நான் மற்ற பிராண்டு குர்த்திஸ்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் போடுவேன். ஏன்னா இந்த குர்த்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இது டேமேஜாக இருக்குது அப்படின்னா என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது, ரிட்டர்ன் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போயும் இந்த குர்த்தி வந்து இப்போ எனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டி இந்த குர்த்தி வந்து நான் தான் வச்சுக்கணும். சப்போஸ் டேமேஜ் ஆகிருந்தாலும் நான் தான் வச்சுக்கணும். வந்து ப்ரைஸ் டேக் இல்லை, ஸோ கண்டிப்பாக ரிட்டர்ன் போட முடியாது. வேணால் எக்ஸ்சேஞ்ச் போடலாம், பட் என்னோட சைஸ் தான் வந்திருக்கு. இதை நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டாலும் சேம் சைஸை வந்து எக்ஸ்சேஞ்சும் போட முடியாது. எக்ஸ்சேஞ்ச் போட்டாலும் அதுலேயும் ப்ரைஸ் டேக் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எந்த பிராண்ட் வந்து ட்ரஸ்ட்டாக இருக்கோ அந்த பிராண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது வந்து நம்ம மணிக்கு வந்து நம்ம சேஃபாக இருந்துக்கலாம். சரி, இப்போ வந்து இந்த குர்த்தி வந்து பார்த்துடலாங்க. ஆக்சுவலாக குர்த்தியோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. நான் இந்த குர்த்தி வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் வந்து ப்ரைஸ் டேக் வந்து மிஸ் ஆகி வந்துருச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் கோவம், அவ்வளோதான். அண்ட் இதோட நெக் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்குங்க. இந்த இடத்துல ஆக்சுவலாக ஸ்வீட் ஹார்ட் நெக்குங்க. யோக் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பேட்டர்ன் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லேஸ் டீடைலிங் வந்து கொடுத்துருக்காங்க. குர்த்தி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஃப்ளாரல் டிசைன் தாங்க வருது. இதோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க, செம்ம சாஃப்டாக இருக்குது. அவுட்ஃபிட்டும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடும் சேம் ஃப்ளாரல் டிசைன் தாங்க. இந்த குர்த்தியில் வந்து சைடில் வந்து பாக்கெட் கிடையாதுங்க. அண்ட் இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காஃப் லென்த் வரைக்கும் கவர் ஆகுதுங்க. அண்ட் பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஒயிட் கலர் மேலே வந்து யோக் பார்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, சேம் இதே டிசைனில் வந்து இங்கே ஒரு பேட்டர்ன் கட்டிங் மாதிரி பார்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட பார்டர்லேயும் வந்து இந்த ஒயிட் கலர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. குர்த்தி வந்து சூப்பராக இருங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. சம்மர் வெதற்கெல்லாம் வந்து சூப்பரான குர்த்தி இது. ஆனால் என்ன, இந்த குர்த்தியில் வந்து ப்ரைஸ் டேக் வந்து மிஸ் ஆகி வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து ஆன்லைனில் எப்பயுமே
பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரஸ்டட் பிராண்டாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த பர்பிள் கலர் குர்த்தா செட்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வரும், டாப் அண்ட் பலாசோ பேண்ட் வரும். இதோட பிராண்டும் வந்து பார்த்தீங்கன்னா குல்மஹர் ஜெய்ப்பூர் தான். அண்ட் நான் பிக் பண்ணிக்கிற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேகே வந்து இப்படி கிழிஞ்சு தான் வந்தது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டேக் வரல. எனக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா இந்த ப்ளூ கலர்லேயும் வந்து ப்ரைஸ் டேக் இல்லை, இதுலேயும் வந்து ப்ரைஸ் டேக் இல்லை. ஸோ இது வந்து தெரியாமல் மிஸ் ஆகிடுச்சா, இல்லை இவங்க வந்து ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களே எடுத்து வச்சுட்டு போட்டாங்களா அப்படிங்கிறதே வந்து தெரியலங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த குர்த்தா செட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. குவாலிட்டி, கலர், லுக் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நான் வந்து கொஞ்சம் சைஸ் கன்ஃபியூஷனில் வந்து ஒரு குர்த்தி வந்து எக்ஸஸும் அண்ட் இன்னொரு குர்த்தி வந்து எஸ் சைஸும் போட்டேன். பட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வைஸ் வந்து எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. இதில் வந்து இந்த எஸ் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஷோல்டர் கிட்ட லைட்டாக வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த மெட்டீரியல் வந்து ஃபிட்டிங் வந்து அவ்வளோ லூஸாக தெரியல, கரெக்டாக தான் இருக்குது. இதோட நெக் வந்து பார்த்திங்கன்னா காலர் நெக்குங்க. நெக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனுக்காக சும்மா இந்த இடத்துல வந்து ஒரு 2 பட்டன் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற அனார்கலி மாடல் குர்த்திங்க. சைடில் வந்து ஸ்லிட் இல்லைங்க, ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்லிட் இருக்குது. இந்த ஸ்லிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நம்மளோட ஹிப் கிட்ட இருந்தே வந்து இந்த ஸ்லிட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு போட்டிருக்கும் போது. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெக் பார்ட்ல வந்து அப்படியே பிளைன் கிளாத் தான், சிங்கிள் கிளாத் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபோல்ட் ஆகி நிற்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக இந்த நெக் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபோல்ட் ஆகி இது வந்து நிற்கணும். ஒன்று அவங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துருந்துருக்கணும், இல்லைனா இந்த இடத்துல வந்து ஒரு கேன்வாஸ் கிளாத் வந்து கொடுத்துருந்துருக்கணும். ஸோ ரெண்டுமே தெரில. மற்றபடி குர்த்தியோட குவாலிட்டி வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் கலரும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப அழகான குர்த்தா செட்டு. ஆனால் வந்து இதுக்கும் வந்து ப்ரைஸ் டேக் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இந்த குர்த்தி வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நான் வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் நான் வந்து இந்த மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் எப்பயுமே பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லைங்க. சேஃபர் சைடு ட்ரெண்ட்ஸ் பிராண்ட்ஸ் மட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்வர்ணா குர்த்தி, அக்காய் பிராண்ட் குர்த்திஸ் எல்லாமே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதுலேயுமே வந்து இது வரைக்கும் எதுவும் ஃபால்ட் எதுவுமே வந்ததில்லை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரேரான பிராண்ட்ஸ்குள்ளே போனேன் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் ஆகிடும். அண்டு இந்த குர்த்தியோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது. அண்டு லுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கலரும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த குர்த்தியை வந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த குர்த்தியோட வந்து பார்த்திங்கன்னா இந்த பலாசோ பேண்ட் தாங்க வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் எலாஸ்டிகேட்டட் வேஸ்ட் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேண்ட்டில் வந்து பாக்கெட் கிடையாதுங்க. அண்ட் இந்த குர்த்திலையும் வந்து பாக்கெட் கிடையாது. பேண்ட்டோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. அண்ட் பேண்ட்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆங்கிள் லென்த் வரைக்கும் கவர் ஆகுதுங்க. மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. போட்டுக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. சூப்பரான குர்த்தா செட்டுங்க. குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் ப்ரைஸ் டேக் வந்து இந்த 2 சேம் பிராண்ட் தான், குல்மஹர் ஜெய்ப்பூர். ஆனால் இந்த ரெண்டு செட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டேக் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. மற்றபடி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த குர்த்தா செட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. ஏஜியோவில் பிக் வேர்ல்டு சேல் வந்து போயிட்டு இருக்குங்க. அண்ட் உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜும் கிடையாது, கன்வீனியன்ஸ் சார்ஜும் கிடையாது, பிளாட்ஃபார்ம் ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீ டெலிவரி. நீங்கள் வந்து உங்கள் குர்த்திஸ்க்கு மட்டும் பே பண்ணால் போதும். மற்ற டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மினிமமாக எக்ஸ்ட்ரா ஒரு 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பிக் வேர்ல்டு சேலை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.